புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறைக்கு சென்ற ஒரு சிறுமி உள்ளிட்ட 3 பேர் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி பலியாகினர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் 3 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நிரந்தரமாக மூடக்கோரியும் புதுநகர் பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்தால்தான் கலைந்து செல்வோம் என பொதுமக்கள் வலியுறுத்தியதால் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் உமாபதி மக்கள் அச்சமின்றி வீட்டில் இருக்கலாம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் முறையாக இயங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அதுவரை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு நடமாடும் கழிவறைகள் அமைக்கப்படும் என்றும் முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவ குழுவினர்கள் இருப்பார்கள் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளும் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றார்கள். இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புதுநகர் புள்ள சென்னை லைன போட்டுட்டாங்க. ஒரே நாட்டம் வீட்டு உள்ள இருக்க முடியல, சாப்பிட முடியல, குடிக்க முடியல, தங்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அம்மா நாட்டம் குடிநீர் சுத்தமா சரியில்லை. அது அப்படியே செப்பிட்டாங்க, தண்ணி நாத்தம் அடிக்குது. எங்களுக்கு தெருவெல்லாம் வந்து போஸ்ட் கம்பல் சரி கிடையாது, எல்லாம் சாஞ்சி விழுது. நாங்க காலத்துக்கு உயிர் படி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இதுக்கு என்ன நடவடிக்கை? எங்களுக்கு செப்டி டேங்க் தேவையே கிடையாது. நாங்க எப்போதும் காவாய்க்கால தண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புறோம். எங்களுக்கு அந்த செப்டி டேங்க உடச்சி நிறவணும். எங்க ஊரு உள்ள வரக்கூடாது, இல்லன்னா வேற எந்த வழினா எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு தண்ணி தேவையே கிடையாது. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு நீங்க வீட்டு உள்ள போக முடியல. ஒரே நாட்டம் நாடுது உள்ள. எங்களுக்கு இப்ப உயிர் பயம் வந்துருச்சு. உள்ள போன செத்துருவானு. குடிநீர் சுத்தமா சரியில்லை. செப்பி தாண்டி தண்ணி எங்களுக்கு உள்ள போக முடியல சார். வெளியவே கிடக்குறோம் சார். சாப்பாடு எல்லா அரசியல்வாதியும் கொடுத்தாங்க. அரசியல் இருக்கிறவங்களும் கொடுத்தாங்க, இல்லாதவங்களும் கொடுத்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு டீ காப்பி எல்லாம் வந்துச்சு. பாத்ரூமுக்கு போகாதான் இருக்கிறோம். நாங்க காலையில பாத்ரூமுக்கு போல ஒரு நாளைக்கு 600 ml ஊசி குத்துறேன், மாத்திரை 3 வேலை போறேன். நான் இன்னும் வரைக்கும் பாத்ரூம் போல. உள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்குது. ஒரே நாத்தம் அடிக்குது சார். எப்படி சார் நாங்க வாழ முடியும்? நாங்கன்னா மனுஷ ஜென்மமா இல்ல வாழ வச்ச குரங்க? சொல்லுங்க நீங்களே. நாங்க குரங்க மாத்துக்கு தாவறதுக்கு நாங்களும் மனுஷன் தானே. இன்னைக்கு ஊருக்கு வந்தாங்க, ஒரு ஆளுக்கு 20 லட்சம், உனக்கு 20 லட்சம், உனக்கு 30 லட்சம். நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துருப்பா. அடுத்தது எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் இப்ப செத்துட்டுனா எனக்கு 20 லட்சத்தை கொடுத்து என் பொண்ணு நாய் கட்டுறீங்களா? நான் கேட்கிறேன். என் 2 பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, புதுநகர் மக்கள் இருக்கிறாங்க, கிழவ வயசானவங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அதை சொல்லுங்க. என் பேர் மாலிது சார். காலைல வந்துட்டு போயிட்டாரு. காலைல வந்து என்ன சொன்னாரு? அப்படியே போன இடத்துக்கு வந்து நான் 10 லட்சம் எடுத்து கொடுத்தேன். போன இடத்துக்கு வந்து வர வாய்ப்பே கிடையாது சார். அப்படி சரியில்லை. எங்க கேட்டாக்கா இந்த ஆட்சியே சரியில்லை சார். செப்பிட்டாங்க தூக்கணும், அவ்வளவுதான். அது தூக்கணும் நாங்க நல்லா இருப்போம். உள்ள குடிக்கிற வச்சுக்கிட்டு இந்த சிஎம் வீட்டு அந்த மாதிரி நடந்தாங்க. அவர் விடுவாரா? சொல்லுங்க, அவர் விடுவாரா? அவரே காலையில இருந்து நாங்க பாத்ரூம் போல ஒரு பொட்டு எடுத்து வந்து தெருக்கு ஒரு பொட்டு போட்டானா வீட்டு உள்ள இருக்கவே கூடாது. நாங்க வீட்டு உள்ள நாங்க இல்ல பாத்ரூம் எப்படி போக முடியும்? வாங்க, நாங்க எல்லாரும் நாங்க வெளியே வந்துட்டோம். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நாங்க சாப்பாடு கூட இல்ல. சாப்பாடு போட்டாங்க. எதுக்கு அந்த சாப்பாடு? நாட்டத்துல எங்களால சாப்பிட கூட முடியல. சாப்பாட்டை வாங்கி வீட்டு உள்ள போட்டு நாங்க வெளியில உட்காந்துக்கிறோம். நாங்க எல்லாம் சுகர் பேஷண்ட். அந்த பிளான்ட்டை வேற ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதாவது கவர்மெண்ட்டே ரன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கோம். எவ்வளவு தூரம் அந்த பாதிப்பு கண்டறியப்பட்டது? எவ்வளவு தூரம் கண்டறியப்பட்டது?
இல்ல இப்போதைக்கு நாங்க காலைல எங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் பிரகாரம் 2 வீட்டுல தான். சார் இல்ல எத்தனை தெரு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது பப்ளிக்கா யூஸ் பண்ணுறாங்க? இப்ப அந்த புதுநகர்ல ஒரு 4-5 தெரு இருக்கு, அந்த பகுதி மட்டும்தான். அந்த எண்ணெயில இருந்து நாளையில இருந்து யூஸ் பண்ணுறாங்க. இல்ல இன்னையில இருந்து அவங்க யூஸ் பண்ணல. நாளைக்கு இப்போ வந்து இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்ததுனால அங்க வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரி இருக்காது. நாளான்னையில இருந்து எங்க வேலையை நாங்க ஆரம்பிச்சு சரி பண்ண போறோம். நாங்க அதாவது சரி பண்ணோம்னா அது ஏற்கனவே அவங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறதுல இருக்கிற ஒரு சில தவறுகளை சரி பண்ண போறோம். அது சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தைரியமா இருக்கலாம். வாட்டர் சீல் தான் பிரச்சனை. அதாவது ஒரு டாய்லெட்னு பாத்தீங்கன்னா கீழே நம்ம டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். அது தண்ணி வந்து கேஸ் வந்தாலும் அது அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாட்டர் சீல். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த வீட்டில் அந்த வாட்டர் சீல் இல்லை. வாட்டர் சீல் இல்லாம டைரக்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அவங்க அது வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்ற மாதிரி நினைச்சு இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமானதுனால அந்த பாதிப்பு வந்து அவங்க பேர்ல தான் இருக்கு. கனெக்ஷன் கொடுக்கறப்போ அந்த தப்பு சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவாய்ட் பண்ணிருக்கலாம். நம்ம என்ன கேட்டோம், லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இல்ல இது ஒரு சில இங்க மாதிரி செய்யறவங்க வந்து லைசன்ஸ் இல்லாம கூட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். 3 நாளா மோட்டார் ரிப்பேர்னு சொல்றாங்க. அந்த மோட்டார் பழுதாகி இருக்குதா? இல்ல இல்ல சார். சார் அது ஆக்சுவலா பழுதாகி இருக்குதா இல்லையா? இல்ல ஆக்சுவலா ஸ்டில்லும் மோட்டார் வேலை செய்யுது. அப்ப வேலை செய்யுதுன்னா இப்ப எல்லார் வீட்லயும் போலாம்ல சார், ஏன் நிறுத்த சொல்றீங்க? வீட்டுக்கு போயிருக்காங்களா அவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்றாங்க. மத்த வீட்ல யூஸ் பண்ணலாமா? இல்ல அவங்க டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு அச்சம் இருக்கு. அதனால அவங்களுக்கு மொபைல் டாய்லெட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க.